விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பல பேர் கேட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் வந்து ஒரு 2-3 வகையாக விரதம் இருக்குது. ஒன்று வந்து மிளகு விரதம் அப்படிம்பாங்க. மிளகு விரதம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகு, 4, 5, 6 நாளைக்கு 6 மிளகை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. தண்ணி வந்து நிறையா சாப்பிடணும். விரத காலங்கள் வந்து தண்ணி தான் நம்ம உடம்பை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆயுதம். அதனால் வந்து தண்ணி குடிக்காமல் யாருமே இருந்துடாதீங்க. மிளகு விரதம் வந்து எல்லாரும் இருக்க முடியாது. ரொம்ப கடுமையான பிரார்த்தனை, வேண்டுதல், கோரிக்கை இருக்கிறவங்க அந்த மிளகு விரதம் இறக்கலாம். ரொம்ப சிரமம் அது. வேலை வெட்டிக்கு போகிறவங்களாம் வந்து ரொம்ப ரிஸ்க் அது. அதனால் வந்து மதிய வேலை ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். வாழை இலை போட்டு சுத்தமாக சாப்பிட்ணும். இந்த பூண்டு, வெங்காயம், மசாலா பொருட்கள் அதெல்லாம் வந்து இந்த விரத காலங்கள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க பாய்தலை இல்லை படுக்கக்கூடாது. தனியாக வந்து தலைக்கு வந்து ஒரு மனை மாதிரி எதாவது வச்சுட்டு ஜமக்காலம் விரிச்சுட்டு படுக்கலாம். படுக்கை உபயோகப்படுத்தின படுக்கை பொருட்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம காலில் செப்பல் போடக்கூடாது. வெளி இடங்களில் சாப்பிடக்கூடாது. தீட்டுக்காரிகள் அப்படி எதாவது இருந்ததுன்னா விரதத்தை வந்து நம்ம நிறுத்திடணும். பெண்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இந்த மாதவிடாய் அப்படிம்பாங்க. அந்த காலங்களில் விரதம் கங்கணம் கட்டிட்டு அந்த காலங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா கங்கணத்தை வந்து நீங்கள் கழட்டி வச்சுட்டு விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். விரதத்தை வந்து தொடர்ந்து நடத்திக்கலாம். அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இதுதான் ஒரு விரத முறை. சாப்பிடாமலாம் யாரும் இருக்காதீங்க. உங்கள் உடல் நிலையை பார்த்துக்குங்க. ஒரு சில மெடிசனில் இருப்பாங்க, மருந்து சாப்பிட்ருப்பாங்க, உடல்நிலை குறைவாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து 6 நாள் 7 நாள் சாப்பிடாம வந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தான் சிரமமாயிடும். அதனால் வந்து மதியம் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுக்கலாம். வாழை இலை போட்டு சாப்பிட்டுக்கலாம். காலையில் வந்து பால் பழங்கள், இரவு பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். முடியலைங்கிற பெற்றவங்க வந்து சாப்பாடே இல்லாமல் இந்த 6-7 நாட்கள் வந்து வேக வைத்த காய்கறிகள் சாப்பிட்டுக்கலாம். பெரும்பாலும் உப்பு யாரும் சேர்த்த மாட்டாங்க. உப்பு கலக்காமல் காய்கறி சாப்பிட்டுக்கலாம். காய்கறினா வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இளநீர் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விரதத்தில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமானது. விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்து நம்ம திருக்கோயிலில் அபிஷேக பூஜைகள் முடிவடைந்ததும் கொடியேற்றமெல்லாம் முடிஞ்சது. சுவாமிகளை கங்கணம் கட்டிட்டு உள்ள அபிஷேக ஆராதனை முடிந்து அலங்காரம் முடிந்து முருகப்பெருமான பாதங்களில் கங்கணமெல்லாம் வச்சுருப்போம். முருகப்பெருமானதே உத்தரவு கொடுப்பாரு. இந்த கோயில் அதாவது விசேஷம், முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தால்தான் எல்லாத்துக்கும் கங்கணம் வழங்கப்படும். அதே மாதிரி இந்த வருடமும் முருகப்பெருமான பாதங்களில் அந்த விரத கங்கணத்தை வச்சுடுவோம். நாங்கள் முருகப்பெருமான் வந்து உத்தரவு கொடுத்தவொடனே கங்கணத்தை எடுத்து பக்த பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பாக கோயில் குருக்களை வந்து எல்லாத்துக்கும் கங்கணம் கட்டி விடுவார். அது வந்து அந்த குருக்களை வந்து உங்கள் குல குருவாக எண்ணி கங்கணத்தை வலது கையில் கட்டிக்கிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு குரு தட்சணை அழைச்சிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து தொடங்கலாம். விரதம் தொடங்கும் போது சுவாமிக்கு அபிஷேகம் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் அருந்திட்டு ஓம் சரவண பவாய நம அப்படின்னு சொல்லி உச்சரிச்சுட்டு விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கிடுங்க. தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருங்க. முடிஞ்சாலும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மௌன விரதத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அது ஒரு சில இருக்கிறவங்க மௌன விரதம் இருக்கலாம். தினசரி காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு வரணும். வர முடியாதவங்க ஏதோ ஒரு வேளை வாங்க. காலையில் 9 மணிக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அபிஷேகத்திற்கு வந்து பால், தேன், பஞ்சாமிரதம் என்னென்ன கொண்டு வர முடியுமோ தாராளமாக அந்த குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு 1008 போற்றி நாமாவளிகள் இந்த தடவை கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த புக்கு வச்சுக்கிறவங்க வாங்காதீங்க. இல்லாதவங்க நிர்வாகத்தில் கேட்டு வாங்கிக்கிங்க. ரொம்ப ஒரு விசேஷமானது இது. எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து பக்த பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு எல்லாமல்ல முருகப்பெருமானின் கருணை திருவருள் பெற்று எல்லாவித நலனும் பலன்களும் பெற்று திருவாழ்வு வாழ வேண்டும் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.